ஹை கைஸ், வெல்கம் டு கார்த்திக் மேர்க் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு ஏஐ வந்துட்டு எல்லா ஜாபையும் எடுத்துக்குவான் அப்படிங்கிறது தான். அப்படி ஏஐ வந்துட்டு எல்லா ஜாபும் எடுத்துக்குவோம் அப்படின்னா எதுக்கு வந்துட்டு க்ளாடும் சரி, அதான் ஆந்த்ரோபிக் கம்பெனியும் சரி, இல்லை வந்துட்டு சாட்ஜிப்டியும் சரி, ஒரு $80 பேக்கேஜு, அப்புறம் ஒரு $2000 பேக்கேஜு, $10,000 பேக்கேஜ்னு சொல்லிட்டு எதுக்கு விடணும்? அப்படி ஏஐயால் எல்லாமே பண்ணிட முடியும்னா அவங்களே எல்லாமே பண்ணிக்கலாம்ல. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. செகண்ட் வந்துட்டு இந்த எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு பொருளை உருவாக்குறான் அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். அந்த கன்சியூம் பண்ணுற ஆள் யாராக இருப்பான் அப்படின்னா அவனோட ஓன் எம்ப்ளாயியாக கூட இருக்கலாம். அவன் கன்சியூம் பண்ணுற பொருளை வந்துட்டு வாங்குறதுக்கு அந்த எம்ப்ளாய்க்கு காசு வேணும். அதுதான் அந்த எம்ப்ளாயர் அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்குற சம்பளம். அந்த சம்பளம் வந்து அவங்கக்கிட்ட போகலன்னா அது வாங்குறதுக்கு அந்த எம்ப்ளாயி ரெடியாக இருக்க மாட்டார். ஒரு கார் கம்பெனியும் இருக்குது. அந்த கார் கம்பெனியில் வந்துட்டு நிறைய கார்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏஐயோட அடாப்ஷன்னால நிறைய வெளியே அமைச்சிடறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த காரை வாங்குறதுக்கு அந்த எம்ப்ளாயி வந்துட்டு காசு வேணும் இல்லையா? அந்த காசு வந்து அவர்கிட்ட இருக்காது. அப்போ அந்த காரை வாங்க மாட்டார். அப்போ வெறும் காரை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் இந்த எக்கனாமி வந்து ஒர்க் ஆகும். இதனால் வந்துட்டு ஏஐனால ஜாப்லாம் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமேலாம் போயிடாது. ஒரு சில ரிப்பீட்டட் ஒர்க் ஜாப்ஸ்லாம் வந்து போயிடும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதுவுமே வந்துட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது மார்க்கெட்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா அதை பார்த்து நம்ம பெருசாக பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுக்கு வேறு எதனா கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.